அயோத்திதாச பண்டிதர் இருக்காரு, ரெட்டைமலை சீனிவாசன் இருக்காரு, மாப்போசி இருக்காங்க, வஉசி இருக்கிறாங்க. எல்லோரும் சமூக சீர்திருத்தத்தை முன்வைத்த முன்னவர்கள் தானே. ஆனால் ஆதி முதல் அந்தம் வரை எல்லாவற்றிற்கும் காரணம் பெரியார் மட்டும்தான் அப்படிங்கிற இந்த கோட்பாட்டை நாம் தமிழர் கட்சி முழுமையாக எதிர்க்கிறது. இனத்தின் இழிவை நீங்குவதற்காக மார்க்கத்தை தழுவிக்கலாம், இஸ்லாத்தை தழுவிக்கலாம் சொன்னவர் ஐயா பெரியார் அவர்கள். ஆனா அதே இஸ்லாமியர்களை துலுக்கர்கள் என்றும், இந்த மண்ணின் மைந்தர்களே கிடையாது, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவங்க கிடையாது முன்னாடி சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தமிழர்களே கிடையாது, பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குல்ல, அங்க ஓடி போங்க எல்லாரும் அப்படிங்கிறாரு. அவருடைய பிறந்த நாள் செய்தின்னு சொல்லிட்டு விடுதலை பத்திரிகையில அவர் எழுதிய கட்டுரையில இந்த தேசத்தின் விரோதிகள் 4 பேருன்னு சொல்லி பார்ப்பனர்கள், துலுக்கர்கள், கிறிஸ்தவர்கள், நம்மில் கீழானவர்கள் சொல்றாரு. ஆதிக்க சாதிக்காக அவர் எதிர்த்தாரே தவிர்த்து அந்த நடுத்தர வர்க்கத்தை அவர் எதிர்த்தாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா ஜாக்கெட் விலைலாம் உயர்ந்துச்சு, காரணம் என்ன அப்படின்னா பரட்சியெல்லாம் பிளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு அப்படின்னா பறையெல்லாம் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. அவர் ரொம்ப ராவா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு புரிந்து கொள்ளப்பட்டாலும் கூட அவருடைய கருத்துக்கள்ல ஒரு முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்துட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இல்ல, நான் சிவகங்கையில படிக்காம போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா மாடுதான் மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். எனக்கு இவ்வளவு தூரம் படிச்சு இந்த நிலைமையில ஒரு இயக்குனரா முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே என் தாத்தா பெரியார் தான் அப்படின்னு சொல்லி பேசணும். அதற்கு பல வீடியோவும் இருக்கு. இல்ல திருமுருகன் காந்தி அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான் அவர்கள் ஒரு கோழை, அவர் எங்களுடைய சவாலை ஏற்று விவாதிக்க தயாரா, நாங்கள் மேடை போடுறோம், நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மே 17 அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன நாள் அப்படின்னு. அப்படி ஒரு பெயரை வைத்துக்கொண்டு தமிழ் தேசியம் பேசுறவங்களை, இன்னும் சொல்ல போனா அந்த இனத்தின் துரோகிகளை கூட்டணியில வச்சிருக்கவங்க சொல்லக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள். இது அவர் முகத்திலேயே திருப்பி என்ன சொல்றது, மல்லாக்கப்படுத்து எச்சி துப்புனா அவங்க மூஞ்சிலேயே விழும்ல, அந்த மாதிரி ஒரு செயல்பாடு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? சீமான் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு பெரியார் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் கடலூர் பிரஸ் மீட்ல. அது தொடர்பாக ஒரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பெரும் பரபரப்பை பற்ற வைத்திருந்தது. பெரியார் சீமான் அப்படின்னு ஹேஷ்டாக் எல்லாமே ரொம்பவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் மீண்டும் பெரியாரை சீண்ட என்ன காரணம்? சீமானுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கா என்ன? இல்ல, மீண்டும் மீண்டும் சீண்டுவதெல்லாம் இல்லை. யாருமே பெரியாரை பத்தி பேசலையா? இன்னும் சொல்ல போனால் நம்ம கொஞ்சம் வேறு தேடி போனோம் அப்படின்னா திமுக தான் அதிகமா ஐயா பெரியார் அவர்களை விமர்சிச்சிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. பலரும் விமர்சிச்சிருக்கிறாங்க ஐயா பெரியார் அவர்களை. இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதை இன்னைக்கு மக்கள் மத்தியில வைக்கும் போது அது பேச்சு பொருளா திருப்பி மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாமே தவிர்த்து சீண்டிட்டே இருக்காரு அப்படிங்கிறது இல்லை. அவர் சொன்னதை எடுத்து மக்களுக்கு வைக்கிறோம், மக்கள் அதை ஏத்துக்கிறாங்கன்னா ஏத்துக்கிட்டோம், இல்லை அப்படின்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணட்டும், அதற்கான விமர்சனங்களை முன்வைக்கட்டும், கருத்தியல் ரீதியான எதிர்வினைகளை ஆட்டட்டும், அதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு சமூக சீர்திருத்தவாதி ஐயா பெரியார் அப்படின்ட்டு ஒரு முத்திரையை நீங்க குத்துறீங்க. நாம் என்ன சொல்றோம், ஐயா பெரியார் அவர்களும் ஒருவர், இந்த சமூகத்துல சீர்திருத்தம் செய்த நம்மளுடைய முன்னோர்கள்ல அவரும் ஒருவர் அப்படிங்கிறத நம்ம முன்வைக்கிறோம். அயோத்திதாச பண்டிதர் இருக்காரு, ரெட்டைமலை சீனிவாசன் இருக்காரு, மாப்போசி இருக்காங்க, வஉசி இருக்கிறாங்க. எல்லோரும் சமூக சீர்திருத்தத்தை முன்வைத்த முன்னவர்கள் தானே. ஆனால் ஆதி முதல் அந்தம் வரை எல்லாவற்றிற்கும் காரணம் பெரியார் மட்டும்தான் அப்படிங்கிற இந்த கோட்பாட்டை நாம் தமிழர் கட்சி முழுமையாக எதிர்க்கிறது. நாங்க என்னமோ எதிர்க்கிறதுக்கு பெரியார் இன்னைக்கு முழுமையா எதிர்க்கிற நாம் தமிழர் கட்சி ஏன் கிட்டத்தட்ட இயக்கம் ஆரம்பிச்சு அதன் பிறகு கட்சியா மாத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாருடைய புகழை போட்டிட்டு இருந்தீங்க? அதுக்கு என்ன காரணம்? இப்போ நினைவு தினமா இருக்கட்டும், பிறந்த தினமா இருக்கட்டும், எல்லா நாட்களையுமே அவரை போற்றி வணங்கி தானே வந்திருக்கீங்க. அப்பவே கைவிட்டிருக்க வேண்டியதானே? இயக்கம் தொடர்ந்தப்பவே கைவிட்டிருக்க வேண்டியதானே? அப்பெல்லாம் பிரபாகரனும் பெரியாரும் ஒன்னா இருந்தாங்க. இப்போ டோட்டலா பிரபாகரன் வேற பெரியார் வேற அப்படிங்கிறது என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு? பல இடங்கள்ல எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்
தாய்மாமன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. தமிழ் தேசிய பார்வையில மீளாய்வு செய்யும் போது ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் முரண்பட்ட மூட்டைகளாக இருக்கு, முரண்பட்ட ஒரு உருவாக்கமாக இருக்கு, முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்கு, சந்தர்ப்பவாதத்தனத்தோட பேசியிருக்கார் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 1930களில் ஐயா மொழிப்போர் அவர்களை ஆதரிக்கிறாருன்னா அவருக்கு இன்விடேஷன் வருது, அவர் ஏற்றுட்டு அவர் போய் மொழிப்போர்ல கலந்துக்கிறாரு. அதே ஐயா பெரியார் அவர்கள் 1960 காலகட்டங்களில் மொழிப்போரை எதிர்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த மாணவர் அமைப்பை, அந்த மாணவர் போராட்ட குழுக்களை கருங்காலிகள் என்று விமர்சிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர்களை நீங்க ஒரு குண்டு வீசியோ அவங்களுக்கு 2 அடியை கொடுத்தோ சிறைப்படுத்தினீங்கன்னா அவங்க இந்த மாதிரி கலவரத்தெல்லாம் தூண்ட மாட்டாங்க, இந்த மாதிரியான விரோதிகளை நீங்க முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்வைத்த தமிழர்கள் மீது ரொம்ப ரொம்ப வன்முறை என்ன சொல்றது வன்மையா அவர் பேசியிருக்கிறார், கொச்சையா பேசியிருக்கிறாரு, விமர்சனம் செய்திருக்கிறார். அப்படி எல்லா இடங்களிலும் நிலைப்பாடுகளை மாற்றியவராக ஐயா பெரியார் அவர்கள் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் அவரை பின்பற்றக்கூடிய திமுக சிறுபான்மையினருடைய காவலர்கள் சொல்லி வாக்கு கேட்குதாங்கிற அளவுக்கு வியக்கத்தக்க அளவுல இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல இனத்தின் இழிவை நீங்குவதற்காக மார்க்கத்தை தழுவிக்கலாம், இஸ்லாத்தை தழுவிக்கலாம் சொன்னவர் ஐயா பெரியார் அவர்கள். ஆனா அதே இஸ்லாமியர்களை துலுக்கர்கள் என்றும், இந்த மண்ணின் மைந்தர்களே கிடையாது, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவங்க கிடையாது முன்னாடி சொல்லிட்டு, அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தமிழர்களே கிடையாது, பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குல்ல அங்க ஓடி போங்க எல்லாரும் அப்படிங்கிறாரு. அவருடைய பிறந்த நாள் செய்தின்னு சொல்லிட்டு விடுதலை பத்திரிகையில அவர் எழுதிய கட்டுரையில இந்த தேசத்தின் விரோதிகள் 4 பேருன்னு சொல்லி பார்ப்பனர்கள், துலுக்கர்கள், கிறிஸ்தவர்கள், நம்மில் கீழானவர்கள் சொல்றாரு. சமத்துவம் பேசிய ஐயா பெரியார் அவர்கள் தானே, சமூக நீதி சொன்ன ஐயா பெரியார் அவர்கள் தானே நம்மில் கீழானவர்கள். அப்படின்னா அப்ப ஐயா பெரியார் அவர்கள் எந்த ஸ்டாண்டர்ட்ல அவரை வச்சுக்கிட்டாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் எந்த இடத்துல அவர் பார்த்துக்கிட்டாரு? ஒருத்தவன் மேல இருக்கோன்னு நினைச்சாதானே நமக்கு கீழே இருக்காங்கங்கிற எண்ணம் வரும். எனக்கு மேலேயும் யாரும் இல்லை, எனக்கு கீழேயும் இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் ஐயா பெரியார் அவர்கள் சமூக சீர்திருத்தவாதின்னு நம்ம பேசிக்கிறோம், நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படி. ஆனால் அதே ஐயா பெரியார் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறாரு. அப்போ திராவிடர் கழகத்துல அதிகமா பயணிச்சவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டியல் சமூகத்தினர் எவ்வளவு பேர் பயணிச்சிருக்காங்க, சிறுபான்மையினர் மக்கள் எவ்வளவு பேர் அதுல பயணிச்சிருக்காங்க, பொறுப்புகள்லாம் வந்திருக்காங்க, பொறுப்புகள்லையும் இருந்திருக்காங்க, தீவிரமா பெரியாரிய தொண்டர்களாவே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்கெல்லாம் பெரியாருடைய கருத்தை எந்த விதத்துல தப்புன்னு சொல்லியிருக்காங்க? இல்ல அததான் நான் சொல்றேன். இப்ப நம்ம நம்மளுடைய சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வந்தவராதானே பெரியாரை பார்த்திருக்காங்க. சிறுபான்மையினர் மக்கள், பட்டியல் சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாமே அப்படிதான் பார்த்து. இல்ல நம்ம இப்ப ஒரு மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி இல்ல பரிணாம வளர்ச்சி அப்படிங்கும் போது நம்ம முன்னோக்கி போயிட்டு இருப்போம், நம்மளுடைய கருத்துக்கள்ல ஒரு செழுமை ஏற்படும், இது சரி அப்படிங்கறது நமக்கு தோன்றிட்டே வரும் இல்லையா. ஆனா ஐயா பெரியார் அவர்கள் முன்னாடி நல்லா பேசிட்டு பிற்காலங்கள்ல வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே பேக்வர்டா பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்வையா நம்ம முன்வைக்கிறோம். மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் அப்படின்னு சொன்னவரு எப்படி அந்த மதத்துக்குள்ளே போய் இந்த மதம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரு? மதமே டோட்டலா வெறுத்துட்டாருன்னு அர்த்தம். அதையும் நாம முதல்ல ஏற்கல. இப்ப ஏத்திசம் அப்படின்னா அந்த கொள்கையும் நம்ம ஏற்கல, அதை முன்வழிகிறார்கள்னா இல்ல. அவங்க இன்னைக்கும் சொல்றாங்களே, பெரியாரை முழுமையாக ஏற்றிருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள், பெரியாரியவாதிகள் என்ன சொல்றாங்க, எப்படி கன்னி மேரிக்கு குழந்தை பிறக்கும், கன்னி மேரியாக இருக்கும்போது எப்படி குழந்தை பிறக்கும், இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய ரமலான் மதத்தையெல்லாம் நாங்கள் ஏற்கவே இல்லை இன்னைக்கும் பேசுறாங்க. அதனால அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட பார்வை, அதை நாம என்னைக்குமே ஆமோதிச்சது கிடையாது. உண்மையாகவே நாத்திகம் பேசக்கூடிய, கடவுள் மறுப்பை பேசக்கூடியவர்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, அதெல்லாம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதுக்கு தான் நம்ம தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் மெய்யியல் கோட்பாட்டை முன்வைக்கிறோம். நம்மளுடைய வரலாறே நம்மளுடைய முன்னவர்கள் கிட்ட இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும்போது, நம்மளுடைய வரலாறு என்பது கல்வெட்டுகள்ல இருக்கு. கல்வெட்டுகள் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கோவில்கள்ல இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த மாதிரி மைனாரிட்டி அப்படிங்கிற கட்டுரையில ஐயா பெரியார் அவர்கள் எழுதுறாங்க. எழுதும் போது என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாள் தொடர்ச்சியாக நம்ம ஏமாந்து பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு அதிக சலுகை கொடுத்துட்டோம், அதனால சாணியில மிதிக்க பயந்து மலத்துல கால் வச்ச கதையா போயிருச்சு அப்படின்னு இஸ்லாமியர்கள் மலத்தோடு ஒப்பிடுறாரு. இப்படி அவர் ஆரம்ப காலகட்டத்தில் என்னதான் இனத்தின் இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை தழுவிக்கோங்கன்னு சொன்னவராக இருந்தாலும், பிற்காலங்கள்ல முழுக்க முழுக்க ஒரு துவேசத்தை, ஒரு மதத்தை
மதத்திற்கு எதிராக அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் சொல்லணும்னா அவர் வந்து சாதி ஒழிப்புக்கெல்லாம் பேசினாரா அப்படின்னா இல்ல, அவர் வந்து ஆதிக்க சாதிக்காக அவர் வந்து எதிர்த்தாரே தவிர்த்து அந்த நடுத்தர வர்க்கத்தை வந்து அவர் எதிர்த்தாரா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து ஜாக்கெட் விலைலாம் உயர்ந்துச்சு, காரணம் என்ன அப்படின்னா பரட்சி எல்லாம் வந்து பிளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு அப்படின்னா பறையெல்லாம் இன்னைக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ராவா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு புரிந்து கொள்ளப்பட்டாலும் கூட அவருடைய கருத்துக்கள்ல வந்து ஒரு முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்துட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆரம்ப காலத்துல வெவ்வேறு விதமாக பேசி பின்னாடி இருக்கக்கூடிய காலங்கள்ல முழுக்க அதாவது எனக்கு ஒரு இப்ப இருக்காங்களா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறாரோ அவரு அப்படிங்கிற எனக்கு நிறைய பார்வை இருக்கு. நமக்கு தெரியும் ஒரு ஊடகங்கள்ல வரக்கூடிய விளம்பரத்துல என்னென்ன தீங்கு இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அவங்க கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா நம்மளுக்கு அது வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஐயா பெரியார் அவர்கள் அவருக்கு தேவை அப்படின்னா அவர் காங்கிரஸை ஆதரிப்பார், அவருக்கு தேவை இல்லை அப்படின்னா காங்கிரஸை எதிர்த்து இருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு தேவை அப்படின்னா அவர் என்ன முன்மொழிகிறாரோ அதையே எல்லாரும் பின்பற்றணும்னு நினைச்சிருக்கிறாரு. அதுவே அவருக்கு வேண்டாம் அப்படின்னா அவர்களும் அதை எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. அதை பயங்கரமா மக்கள் மத்தியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு. அப்படியான ஒரு இன்ஃப்ளூயன்சராகத்தான் செயல்பட்டு இருக்காரு தவிர்த்து உண்மையாக சமூக சீர்திருத்தத்திற்காக பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் பேரை சொல்லி அரசியல் செய்யக்கூடிய இவர்கள் இன்னைக்கும் பல என்ன சொல்றது சமூக அநீதிகள் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, அந்த காலத்துலலாம் வந்து இவ்வளவு குற்றங்கள் எல்லாம் நடக்கலைங்க, இந்த காலத்துலதான் அதிகமா குற்றம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது, அந்த காலத்திலயும் நடந்திருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் இன்னைக்கு வளர்ந்து இருந்திருக்கு, இது பெரும்பாலும் வெளியில மக்களுக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதே மாதிரி ஐயா பெரியார் அவர்கள் அந்த காலத்துல சொன்ன கருத்தியல் பலரும் பேசப்பட்டிருக்கு, நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, அவரும் பேசியிருக்கிறார். இங்க முதல்ல நாம படிச்சதுக்கே காரணம் இவர் தான். இல்ல, நான் வந்து சிவகங்கையில வந்து படிக்காம போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா மாடுதான் மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். எனக்கு வந்து இவ்வளவு தூரம் படிச்சு இந்த நிலைமையில ஒரு இயக்குனரா முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே என் தாத்தா பெரியார் தான் அப்படின்னு சொல்லி பேசின வீடியோவும் இருக்கு. இல்ல நீங்க எல்லாரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் பார்த்துட்டு தான் இருக்கும். 17 ஆண்டுகளாக படித்து தெரிய முடியாத சீமான் அவர்கள் அதன் பிறகும் நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பிச்சு ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து பெரியாரும் எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் அப்ப கிட்டத்தட்ட பார்க்கும்போது 27 ஆண்டுகளாக பெரியாரை படிச்சு தெரிஞ்சுக்க அவ்வளவு டைம் எடுத்துதான். அப்பவே அவர் வந்து வெளியே வந்திருக்கலாமே. இல்ல அப்படி கிடையாது. இங்க இன்னைக்கு பேச வேண்டிய ஐயா பெரியார் அவர்களை பயன்படுத்தி நீங்க ஒரு கேடை அரசியல் செய்றீங்க. ஆதி முதல் அந்த வரை பெரியார் தான் சொல்லி நீங்க பெரியாரின் வழி வந்தவர்கள் தானே, சமூக நீதியை பற்றி பேசுபவர்கள் தானே. ஏன் இன்னைக்கும் வந்து மேல்பாதி கோயில்ல வந்து நம்மளால நுழைய முடியல, ஒரு பெரிய பூட்டா போட்டிருக்கீங்க? ஏன் இன்னைக்கும் வேங்கவயலுடைய பிரச்சனை ஏன் சரி செய்யல? இன்னைக்கும் ஆணவ படுகொலைகள் இத்தனை நடந்துட்டு இருக்கே ஏன் அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்கு. ராஜகண்ணப்பன்கிற ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும், அண்மையில அவர் வந்து அவருக்கு கீழே இருந்த அதிகாரிய எவ்வளவு கொச்சி அவரோட சாதி பேரை சொல்லி திட்டான்னு தெரியும். அவங்களுடைய ஆட்சியில நடக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தானே. அவருக்கு என்ன முற்றுகை போராட்டம் இந்த மாதிரி ஏதாவது நடத்துனீங்களா? அவருக்கு ஏதாவது இந்த மாதிரி வேலைகள் பார்த்தீங்களா? இல்லையே. அவருக்கு இலாக்கா மாத்தி கொடுத்தீங்க, போக்குவரத்து துறையை மாத்தி கொடுத்தீங்க. இதை தாண்டி போக்குவரத்து துறையில இருந்து தூக்கிட்டு தான் பிசிஎம்பிசி வெல்ஃபேர் கொடுத்தாங்க. நியாயமா அவருக்கு சட்டப்படி பல இந்த SC/ST பிரிவுகள்ல நீங்க வழக்கு போட்டிருக்கணும். சரி, அதை விடுங்க. திராவிட ஆட்சியை ராமரின் ஆட்சி நீச்சின்னு சொன்ன ஐயா ரகுபதி சட்டத்துறை அமைச்சர், அவரை எதிர்த்து யாராவது விமர்சனம் செய்தீர்களா? கண்டனம் தெரிவிச்சிங்களா? எத்தனை பேர் வந்து ஒரு சின்ன பையன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு MLA வந்து அமைச்சர் தான் நினைக்கிறேன், இல்ல ஒன்றிய செயலாளரா இல்ல ஏதோ ஒரு MLA நினைக்கிறேன், தலையிலேயே அடிச்சாரு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களை எதிர்த்தது உண்டா? அவர்களை எதிர்த்து அவர்களுக்கு ஏதாவது பணி நீக்கம் செய்தது உண்டா? அவரை எதிர்த்து போராடியது உண்டா? இன்னைக்கு ஐயா பெரியார் அவர்களை சொன்னதை திருப்பி முன்னுக்கு வைக்கிறோம், அவ்வளவுதான். அதற்கே இப்படி கொதிக்கிறீங்க. ஆதாரம் கேட்டா நீங்க வந்து நூலை வந்து அரசுடைமை ஆக்குங்க அப்படிங்கிறீங்க. அப்ப ஆதாரம் இல்லாம நீங்க எப்படி பேசலாம்? அது வந்து ஒரு தவறுதலான ஒரு புரிதல் தானே. ஆதாரம் இல்லாம பேசல, ஆதாரம் பிரஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சீமான் அவர்கள் பேசுனதுல இருந்து ஒவ்வொரு செய்தியாளர்களும் ஆதாரம் காட்டுங்க. நாங்க என்ன சொல்லிட்டோம்? ஏன் ஆதாரம் காட்ட தயங்குகிறார் சீமான்? நீங்க சட்டத்தை கையில எடுத்துட்டீங்க,
சட்டத்தையே நீங்க கையில எடுத்துட்டீங்க. தார்மீகமா நீங்க தான் அரசை நம்பக்கூடியவங்களாச்சே, அரசு இயந்திரத்தை நம்பக்கூடியவங்களாச்சே, வழக்கு போடுங்க. அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கும். ஆனவன்னு எங்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நாங்க அந்த போராட்டத்தை பண்ணா கனிம வளத்தை திருடுறீங்க, மண் வளத்தை திருடுறீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நீங்க போய் நீதித்துறையை சந்திச்சு கேட்டுக்கோங்க அப்படின்னு ரொம்ப எதேச்சதிகாரமா பதில் சொல்லுபவர்கள் தானே நீங்க. இன்னைக்கு உங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு காசு கொடுத்து ஏவை விட்டுருக்கீங்களே, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. சட்டத்தை கையில எடுத்துட்டு இன்னைக்கு குதிக்கிறாங்களே. 32 அமைப்புகள்னு சொல்லிட்டு ஒரு 40 பேர் கூட தேராது. அத்தனை பேர் உண்மையா சொல்ல போனா அந்த கூட்டத்தை விட போலீஸின் குவிப்பு தான் அதிகமா இருந்தது. தாமன் சீமானவர்கள் வீட்டை முற்றுகையிடுறேன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரை முற்றுகையிட்டு போராட்டம் நடக்குது. பாவம், இன்னைக்கு அவங்களுடைய வருமானம் எவ்வளவு குறைஞ்சிருக்கும். முழுக்க முழுக்க போலீஸ் குவிப்பு தாங்க. அவங்களுடைய அமைப்பு சார்ந்தவங்க எல்லாம் இல்ல. ஒரு 3 கொடி இருந்துச்சு, 32 அமைப்புகள்னு சொன்னாங்க. ஒரு 3 வித்தியாச வண்ணங்கள்ல கொடி இருந்தது. மக்களுக்கு கொஞ்சம் நல்ல பார்வையா இருந்திருக்கும். அவங்களுக்கும் சேர்த்துதான் உணவு செய்து வச்சிருந்தாங்க தாமன் சீமான் அவர்கள் வீட்டுல. ஆனா என்ன, அதுக்கு முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காவல்துறை. அப்ப இவர்கள் நாங்க இவங்கெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் அதாவது தமிழர் அல்லாதோ தமிழரை ஆள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய சொல் திராவிடம்னு சொல்றோம். இந்த திராவிடத்தின் முகமாக நீங்க ஐயா பெரியார் அவர்களை சொல்றீங்க. ஆனா ஐயா பெரியாரை மீள்வாசிப்பு செய்யும் போது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அவரை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியத்துக்கு நீங்கள் எங்களை தள்ளிவிட்டு இருக்கிறீர்கள். எங்களுக்கு என்னமோ எதிரி திமுக கொள்கையை கையில எடுத்தவர்கள் இன்னைக்கு அடிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொள்கையே இல்லாத ஒரு நபரை நீங்க கொள்கை தலைவராக வைத்திருக்கும் போது அது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். எங்களுடைய எதிரி திமுக அப்படிங்கறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். திருமுருகன் காந்தி அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான் அவர்கள் ஒரு கோழை, அவர் எங்களுடைய சவாலை ஏற்று விவாதிக்க தயாரா, நாங்கள் மேடை போடுறோம், நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. திருமுருகன் காந்தி அவர்கள் அவருடைய மட்டும் தான் சந்திப்பாரு, பட் மேடையில விவாதிக்கக்கூடிய திராணி அவருக்கு இல்ல அப்படிங்கிறது. அவருடைய இயக்கத்தின் பேர் என்ன சகோதரர்? மே 17 இயக்கம். மே 17 அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன நாள் அப்படின்னு. அப்படி ஒரு பெயரை வைத்துக்கொண்டு தமிழ் தேசியம் பேசுறவங்கள, இன்னும் சொல்ல போனா அந்த இனத்தின் துரோகிகளை கூட்டணியில வச்சிருக்கவங்க சொல்லக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள். இது அவர் முகத்திலேயே திருப்பி என்ன சொல்றது, மல்லாக்கப்படுத்து எச்சி துப்புனா அவங்க மூஞ்சிலேயே விழும்ல, அந்த மாதிரி ஒரு செயல்பாடு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க மெச்சிய உங்களுடைய யாருக்காக நீங்க போய் வாக்கு கேட்டீங்களோ ஐயா வைகோ அவர்கள், உண்மையாகவே அவர் தமிழ் ஈழ மக்களுக்காக அங்க போய் நின்று நிறைய போராடி இருக்கார், பேசியிருக்கார். ஆனா பிற்காலத்துல அவர் சமரசம் செய்தாரா இல்லையா? அதை சொல்லுங்கள். செய்திருக்கிறாரா இல்லையா? அவருடைய பதவிக்காக போய் அங்க டெல்லியில நின்னாரா இல்லையா? குடும்பத்தோட அத்வானியின் காலில் விழுந்தாரா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கூட, அப்படிப்பட்ட நபர் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த காலகட்டத்தில் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள் அவருக்காக வாக்கு கேட்டு நின்றுக்கிறார். ஐயா பெரியார் என்ன பண்ணாரு? ஆரியம் வரக்கூடாதுன்னு எதிர்த்தவர் தானே. அந்த ஆரியத்து கூட கூட்டணி வச்ச ஐயா வைகோவுக்கு வாக்கு கேட்டவங்க தானே நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, நகைச்சுவை உச்சமாக இருக்குது. இன்னைக்கு உங்களை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறோம். உண்மையா சொல்லணும்னா இவ்வளவு நாள் அவங்களுக்கு மைலேஜே இல்லாம அவங்க 8 நதர் 10ல் 11 ஒரு ஆட்களாகத்தான் இருந்தாங்க. என்னைக்கெல்லாம் தாமன் சீமான் அவர்கள் ஒரு கருத்து கேட்பு கூட்டமோ இல்ல பொதுத்தளங்கள்ல எல்லாரும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இருக்கோ, அப்ப அவருக்கும் மைலேஜ் வந்துடும்ட்டு வெளியில வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இவரை எதிர்த்தாதான் நம்ம இருக்கோங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுங்கிறனால எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை பயன்படுத்தி அவர் இன்னைக்கு அட்டென்ஷனை கிராப் பண்ணிக்கிறாரு அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. இல்லைன்னா அவரை பத்தி யாருக்காவது தெரியுமாங்க? பிரபாகரன் அவர்களோடு சீமான் போட்டோ எடுக்கவில்லை, அதை எடிட் செய்ததே நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் சங்ககிரி ராஜகுமார் அவர்கள். அப்போ நான் தமிழன் டிவியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அப்பப்போ வருவார். ஸோ பதிக்கு அந்த டிவிடியை கொடுத்தோன்னே நான் ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு நான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு. அதை வந்து சீமான் வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. ஏன் அதை கடந்து போறாரு? இல்ல பதில் சொல்லணும். அதுதான் இப்ப நம்ம சொல்லுவோம், அந்த காலத்துல எல்லாம் எந்த குற்றமும் நடக்கலங்க, நல்லாதாங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் இப்போ ஒரு கருத்து சொன்னேன். அது வந்து அன்னைக்கு வந்து நம்மளுக்கு போதுமான ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாம இருந்தது. கூடுதலாக இந்த அளவுக்கு டெக்னாலஜியோ ஒரு தொழில்நுட்பமோ ஒரு மீடியாவோ இல்லை நமக்கு இப்போ இருக்கு அப்படிங்கும் போது அது வெளியில தெரியுதுன்னு நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி அந்த தொழில்நுட்பங்கள் தவறாகவும் பயன்படுத்த முடியுங்கிறதுக்கான பல உதாரணங்கள் இந்த சமூகத்துல இன்றைக்கு இருக்கு. அப்படிங்கும் போது ஒரே ஒரு கலரிங், ஒரு போட்டோஷாப்பு அப்படி பண்ணதுனால அந்த முழுக்க அந்த படமே வந்து ஒட்டி நான் தான் வந்து சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லப்படுவது வந்து உண்மையாவே வந்து ரொம்ப ரொம்ப நகைச்சுவை எனக்கு. ஏன் அப்படின்னா பலரும் எங்க கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் கேட்டாங்க, தனித்தனியா இருந்தது அப்படின்னா தனித்தனியா இருக்க போட்டோக்கான சோர்ஸ் ஃபைல் இருக்கும்ல, அதை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அதையும் தாண்டி நானும் சீமான் அவர்களும் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களும் இணைந்திருந்த ஒரு படம் இல்லை, 9 படங்கள் அந்த மாதிரி இருக்கு. வெவ்வேறு ஆங்கிள் அவங்க பேசி கொண்டுட்டு இருந்த படங்கள் இருக்கு. இதற்கு வந்து தெரியாம வந்து வாய் திறந்து அந்த சங்ககிரி ராஜ்குமார் என்பவருக்கு வந்து ஆதரவாக பேசிய ஐயா சுபவி அவர்களாக இருக்கட்டும், ஐயா கொளத்தூர் மணி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை ரொம்ப குறைச்சிக்கிறாங்களே அப்படிங்கிறதா எனக்கு தோணுச்சு. ரொம்ப பாவமா இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னா நான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே பங்களிப்பு செஞ்சிருக்காங்க, அவங்க எல்லாருமே படங்கள் எடுத்திருக்காங்க அவங்க கூட, அது எல்லாமே மதிக்கிறோம், அது எல்லாத்துமே வந்து நாங்க பார்க்கிறோம். அவர்களை நாங்க ஒருபோதும் விமர்சிச்சதில்லை இப்படி அப்படி பண்றீங்களேன்ட்டு. ஆனால் கட்சி அதாவது இயக்கம் அங்கு உயிர்ப்போடு இருக்கும் போது அவர்கள் எல்லாம் போராடி இருக்காங்க. இயக்கமே இன்னைக்கு இல்லைங்கும் போதும் அந்த தமிழ் தேசிய சிந்தனைய, அந்த தமிழ் தேசிய கோட்பாடை இன்னைக்கு பொதுஜன மக்கள் கிட்ட வெகுஜனமாக இன்னும் பரவலாக இன்றைய இளைய தலைமுறை பிள்ளைகள் கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வரக்கூடிய ஒரே ஒரு ஆளுமை இந்த தமிழ்நாட்டுல எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான். வேற யாரையாவது சொல்ல முடியுமா? போராடினாங்க, தமிழீழத்துக்காக போராடினாங்க பலரும் இருக்காங்க. ஐயா சுபவி, ஐயா கொளத்தூர் மணி, ஐயா வைகோ, ஐயா நக்கீரன் கோபால் போன்ற பலரும் இருந்திருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாருக்கூடையும் என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாலமீது அவர்களும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே சமரசம் அடைந்து அவங்களுடைய என்ன சொல்ற தேவைக்காக, அவங்களுடைய எல்லாருக்கும் இவ்வளவுதானுங்க, செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு, குடும்பம் செட்டில் ஆயிடுச்சா, நிம்மதியா இருந்துட்டோமா, வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இல்லை, இன்னும் என்னுடைய தமிழ் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கல, அவர்களுடைய உரிமை இன்னும் அவர்களுக்கே வந்து கிடைக்க பெறல. அதனால இந்த மண்ணுக்கு ஒரு மாற்று சக்தி, தமிழ் தேசிய கருத்தியல் அவசியம்னு ஒரு இயக்கம் கண்டாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சி. அதனோடு என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாலமீதும் இணைந்தாங்க. இன்னைக்கு அது உயிர்ப்போட இருக்கு. ஏன்? இதை நம்பி ஐயா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களே எங்களுடைய தலைவர், எங்களுடைய வழிகாட்டி. ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியலையும் நாங்க அவசியப்படுத்துறோம்ல. அவர்கள் யாராவது இன்னைக்கு போராடுறாங்களே, முற்றுகை போராட்டம் செய்யறாங்களே, இன்னைக்கு சமூகத்துல நடக்கக்கூடிய ஏதாவது அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களாக இருக்கிறாங்களா? சரி, கனிம வள கொள்ளைகளுக்கு அவங்க குரல் கொடுக்கல, சரி அவங்க இந்த மணல் கொள்ளைகளுக்கு குரல் கொடுக்கல, இன்னைக்கு கூட நேற்று கூட அந்த புதுக்கோட்டையில இருந்த ஜவஹர் அலியா அவர் இறந்தாரு, அவருக்கு கூட நீங்க குரல் கொடுக்கல. ஆனால் இங்க நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளுக்கு, இங்க நடக்கக்கூடிய சமூக அநீதிகளுக்கு, ஏற்றத்தாழ்வு வேங்கை வயல் பிரச்சனைகளுக்கு, இப்படி எத்தனை விஷயங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க வந்து கூட்டி இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக அவசியமாக தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியலை முன்வைத்து தமிழர், தமிழ்நாடு, தமிழர்களுடைய உரிமை என்று முன்வைக்கக்கூடிய இந்த குரல் அவசியமாயிருக்கு அப்படிங்கிற நம்மளால பார்க்க முடியுது. அது உங்களுக்கும் புரியும், எனக்கும் புரியும். ஏன் அப்படின்னா இந்த கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழர் என்ற உணர்வு இளைஞர்கள் மத்தியில் மேலோங்கி இருப்பதற்கான காரணமே எங்களுடைய தலைமை அப்படின்னு நான் பார்க்கிறேன். பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் இன்னும் சில கட்சிகள், அமைப்புகள் இணைந்து சீமான் அவருடைய வீட்டை வந்து முற்றுகையிடும் போராட்டத்தை வந்து நடத்தினாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே வந்து சீமான் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி உருட்டுக்கட்டையோடு வந்து நிற்கிறீங்க.
இந்த உருட்டுக்கட்டையோட நிக்கிறது எல்லாமே வந்து ஒரு வன்முறை அரசியலை தூண்டும் விதமா தானே தெரியுது. எல்லாத்துக்கும் வினைக்கு வந்து எதிர்வினை இருக்கும். ஆனால் நாங்கள் ஒன்னும் ஆயுதங்களை எடுத்து இவர்களுக்கு எதிர்வினை ஆற்றணும் அவசியம். நிறைய பெண் நிர்வாகிகளும் ஆண் நிர்வாகிகளும் நான் வீடியோ கூட காட்டுறேன், அப்படியே ஊட்டுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்க தற்காப்புக்கான நிக்கிறோம், நாங்க தயாரா இருக்கிறோம், மோதி பாப்போம் அப்படிலாம் போஸ்ட் போடுறாங்க. இல்ல தற்காப்பு தவறு இல்லையே, அது இந்திய அரசியலமைப்பு சாசனமே உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குதுல்ல. தற்காப்புக்காக நீங்க ஆயுதங்கள் வச்சுக்கலாம்ல. எங்களை நீங்க அடிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மறுஅடி விழும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தானே தவிர்த்து இது வேறொன்றும் இல்லை. ஆனால் அங்க உண்மையா சொல்ல போனா அவ்வளவு கட்டையும் அங்க பிரியாணி செய்து சமைத்து கொடுப்பதற்காக அவசியப்பட்டது. அதற்காக நிறைய பேர் அதை போட்டோ எடுத்து நான் வந்து பாருங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படி, இதெல்லாம் வந்து ஒரு வன்முறை தூண்டும் விதம் தானே. இது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்குவாங்க? வன்முறை தூண்டுவதெல்லாம் பத்தி, அதாவது நாங்கள் தேசிய தலைவரினுடைய வழிவந்த பிள்ளைகள் தான். ஆனால் இராணுவ ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கறனால எங்க கிட்டலாம் நீங்க அதை இப்ப வந்து காலையிலேயே வந்து தமிழ் சீமான் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை சொல்லிட்டாங்க. யாருமே வந்து தேவையில்லாம நாம வந்து இனிஷியேட் பண்ணக்கூடாது. ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ அது நம்ம தரப்புல இருந்து கட்டாயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சீமான் அவர்கள் சொல்லிட்டாங்க. தற்காப்புக்கு வைத்திருக்கிறது ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் பேசிய ஒரு கருத்து மிகவும் சர்ச்சையான ஒரு கருத்தா மாறி நின்னது. அதற்காக தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இப்போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உடனடியாக சீமான் வந்து கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படிங்கிறத உத்தரவிட்டிருக்காங்க. இது ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கு. இல்ல இப்போ இந்திரா காந்தியை சுட்டது சரிதான் அப்படின்னு பழனிபாபா அவர்கள் சொல்லிட்டாருன்னு அவர் மீது வழக்கு போட்டாங்க. அதே பழனிபாபா அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது சொன்னார், சரியா தானே சுட்டிருக்காங்க, சரியா சுட்டினால தான் அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கையே மூடி மறைத்தாங்க. அப்படி ஆளும் கட்சிக்கும் அடக்குமுறை செய்பவர்களுக்கும் தூக்கத்தை கெடுத்த ஒரு புரட்சியாளர் பழனிபாபா, அவர்களுடைய பேரை சொல்லி அவர்களுடைய புகழையெல்லாம் போற்றக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அதனால இன்னைக்கு தமிழகத்துல அதிகமாக வழக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக ஐயா நக்கீரன் கோபால் அவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 120 வழக்குகள் ஏற்கனவே பதியப்பட்டாச்சு. ஒரே நாள்ல இன்னைக்கு 70க்கும் மேற்பட்ட வழக்குகளை வந்து இதுக்கு பதிவு செஞ்சாங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுடைய தலைமை அதிகமான வழக்குகளை மக்களுக்காக வாங்குது அப்படிங்கிறதுல பெருமையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வது எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை, அச்சம் இல்லை. அதை துணிந்து நீதிமன்றத்துல எப்படி அணுகணுமோ அதை அணுகுவோம் அப்படிங்கிறது தான். வழக்கறிஞர் அருள்மொழி, திமுகவின் கனிமொழி, அதன் பிறகு சுந்தரவல்லி ஆகியோர் வந்து கற்பப்பையை எடுப்பார்களா அப்படின்லாம் சொல்லி சீமான் அவர்கள் கேள்வி இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு நாகரிக அரசு இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, அவங்க ஐயா பெரியார் அவர்கள்னா நாங்க படிக்கவே மாட்டோம், படிச்சிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சீமானே சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப மாத்தி பேசுறது அப்படிங்கறது ஒரு பல்டி அரசியல். இதற்கு பதில் பல இடங்களை நம்ம சொல்லியாச்சு. நம்ம வந்து மீள்வாசிப்பு செய்யும் போது சில முரண்கள் இருக்கு, அதை முன்னுக்கு வைக்கிறோங்கிறது சொல்லியாச்சு. இல்ல ஒரு முறை ஒருத்தரை பதிக்கும் போதே வந்து இவர் சரியான கோட்பாட்டை சொல்றாரா தவறான கோட்பாட்டை சொல்றாரா இல்ல அப்பப்ப பல்டி அடிக்கிறாரா அப்படின்னு தெரியவே இல்லையா? அவ்வளவு படிச்சோம். அதுதான் இன்னும் நம்ம வாசிக்க தான் தெரியும் சகோதரர். ஏன்னா ஒரே ஒரு புத்தகத்துல மட்டும் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது. அதற்கு அதோட சேர்ந்து அந்த ஆண்டு காலகட்டத்துல வேற என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனால் பல விஷயங்களை மூடி மறைச்சதாகத்தான் விடுதலை பத்திரிகையை நான் இன்னைக்கு வரைக்கும் பாக்குறேன். ஏன் அப்படின்னா கீழ்வெண்மணி படுகொலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஆதிக்க சாதிக்கும் கீழ் சாதிக்கும் நடந்த ஒரு சாதிய வன்கொடுமை, அது சாதிய ஒரு குற்றம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விடுதலையில அவங்க எப்படி பதிவு செய்திருந்தார் ஐயா பெரியார் அவர்கள் அப்படிங்கறத இப்ப அண்மை காலமா தான் அம்பலப்படுத்தணும். இத்தனை வருஷமா தான் இருக்கா பெரியாரு. ஐயா பெரியார் அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் விழா நீங்க எடுத்தீங்க? இவ்வளவு ஆண்டுகளா தான் போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது அதுதானே. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது ஐயா பெரியார் சமூக நீதியின் காவலர், சமூக சீர்திருத்தவாதி, இப்படி தானே சொல்லி கொடுத்தீங்க. ஆனா அதே ஐயா பெரியார் அவர்கள் தான் கீழ்வெண்மணி படுகொலையில அது விவசாயிகளுக்கு மத்தியில ஏற்பட்ட ஒரு கலவரம் அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிறார். ஏன்னா ஐயா பெரியார் அவர்களுக்கு கோபாலசாமி நாயுடு வந்து நெருங்கிய நண்பர். அப்ப அந்த ஆதிக்க வர்க்கத்தை சேர்ந்தவர் வந்து அவரை பாதுகாப்பதற்காக அவர் அந்த மாதிரி பதிவு செய்திருக்காரு அந்த காலகட்டத்துல. அது இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி பல இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு சார்பு நிலை எடுத்திருக்கிறாரு, அவருக்கு ஏத்த மாதிரி சந்தர்ப்பத்தோட நடந்திருக்கிறாரு அப்படிங்கறதான் நம்ம முன்வைக்கிறோம். அதனால இன்னைக்கு நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் செய்ய சொன்னோம் அப்படின்னா, அப்ப பிரிட்டிஷ் காலோனியல் பீரியட்ல முதல்ல இந்த ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸ் எல்லாம் யாரு உருவாக்குனா? தமிழ்நாட்டிலே இருந்திருக்கு. அப்போ நாங்க தான் முழுக்க படிக்க வச்சோம்னு சொன்னவர்கள் அண்மையில கூட இப்ப இருக்க சமகாலத்துல கூட 9ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு யுனெஸ்கோ விருது பெற்ற பெரியார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தவறா கற்பிக்கிறாங்க.
ஒரு யுனெஸ்கோ மன்றம் கொடுத்த ஒரு விருது. அது ஒன்றும் உண்மையான யுனெஸ்கோ கிடையாது. அந்த யுனெஸ்கோ மன்றம் மாப்போசி அவர்களுக்கும் விருது கொடுத்திருக்கு. அப்படி எல்லாவற்றையும் தவறாக கற்பிப்பது என்பது நாங்கள் அப்ப இதெல்லாம் எங்களுக்கு அன்னைக்கு தெரியலையே, எனக்கு தெரியாது. அதை திருப்பி திருப்பி பேசி சொல்லி கொடுக்கும் போதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியுது. ஓ, இப்ப இப்படி இவ்வளவு முரண்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரா ஐயா பெரியார் அவர்கள் அப்படிங்கிறத நமக்கு அதை மக்கள் மத்தியில வச்சிருவோம். அவங்க வந்து யோசிக்கணும், இவர் சரியானவரா தவறானவரா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோங்கிறத தான் நாங்க முன்வைக்கிறோமே தவிர்த்து எங்களுக்கான விமர்சன பார்வைகளை முன்வைக்கிறோம். எப்படி பல தமிழ் தேசிய முன்னவர்கள் மீது இவர்களுக்கு முரண்பாடுகள் இருக்கோ, எங்களுக்கும் ஐயா பெரியார் அவர்கள் மீது முரண்பாடுகள் இருக்கு. நாங்க முன்வைக்கிறோம். இதை கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ளுங்க. அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமுருகன் காந்தி. இது எங்களோட இறுதி காலம்னு கூட தான் சொல்லியிருக்காரு ஐயா கோ ராமகிருஷ்ணன் அவர்கள். யாருக்கு இறுதி காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது வயதான, பாழடைந்து போன, இன்னும் சொல்ல போனால் மொத்தமாகவே வந்து பிம்பம் சிதைக்கப்பட்டு கைத்தடியோடு மட்டும் நிற்கிறார்கள். தமிழ் தேசியம் வீறு நடை கொண்டு போட்டு முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. எல்லா இளைஞர் பட்டாளமும் இளைஞர் படையும் வந்து ஒரு புரிதலோட ஒரு புரட்சிகர அரசியல் மாற்று சிந்தனையை முன்வைத்து அதன் வழி நகர்ந்துட்டு இருக்கோம். அதனால சில விஷயங்களை படிப்பது எப்படி அவசியமோ சில விஷயங்களை அன்லேர்ன் பண்றதும் அவசியம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி. நன்றி.